ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சன் டேன்னால் ஃபேஸ் ரொம்ப டல்லாகி போயிருக்கு, அன்ஈவனாக ஸ்கின் டோன் இருக்குது, ஃபேஸே ரொம்ப டல்லாக மாறிடுச்சுன்னா இந்த பேக் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸ் அவ்வளோ சூப்பராக பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். அதிகமாக காசு செலவு பண்ணி பார்லருக்கு போய் ஸ்கின் பிரைட்னிங் பேக் ஃபேஷியல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே போட்டிங்கனாலே போதும். சூப்பராக உங்கள் ஸ்கின் ஹெல்த்தியாகவும் இருக்கும், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் ஃபேஸ் நல்லா பிரைட்டனாக க்ளோயிங்காக மாறும். ஈவன் ஸ்கின் டோனுக்கு கொண்டு வரும். ஸ்கின்னோட டெக்ஸ்சரும் நல்ல சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும். உங்கள் முகத்தை நல்ல பொலிவு பண்ணக்கூடிய ரொம்பவே எஃபெக்டிவான ஃபேஸ் பேக்காக இருக்கும். இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போகிறது பப்பாயா. பப்பாயாவில் இருக்க அந்த தோல் இல்லாமல் மேலே இருக்க இந்த சதப்பகுதியில் ரொம்ப சின்னதாக ஒரு 2-3 பீஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். எப்போவுமே பப்பாளி பழம், கேரட் இது எல்லாமே ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இன்டேக்காக ஒரு ஜூஸ் மாதிரியோ சாலட் மாதிரியோ சாப்பிடும்போது கண்டிப்பாக ஸ்கின் எப்போவுமே ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். சீக்கிரமாகவே முகத்தில் சுருக்கங்கள் வர்றது ப்ரிவெண்ட் ஆகும். ஸ்கின்னோட டெக்ஸ்சரும் நல்ல சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக மெயின்டைன் ஆகும். ஏஜ் ஆனால் கூட முகத்தில் அதிக சுருக்கங்கள் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பப்பாயா, கேரட் ஜூஸ்லாம் ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது. பப்பாயா இந்த 2-3 பீஸ் எடுத்துருக்கேன் இல்லைங்களா, இது கூடவே அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால் தான் சேர்க்குறேன். மில்க்குக்கு பதிலாக நீங்கள் கர்ட் கூட சேர்த்துக்கலாம். பால் ஆட் பண்ணுறதுனால ஸ்கின் நல்ல எக்ஸ்ஃபாலியேட் ஆகும். ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் கிளியர் ஆகும், நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். கர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக உங்கள் ஸ்கின்னு ட்ரை ஆகிடும், சீக்கிரமாக வறண்டு போயிடும் அப்படின்னா நீங்கள் பாலுக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்து இதை இந்த அளவுக்கு நல்ல திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே லாஸ்ட்டாக இந்த ஒரு இன்க்ரீடியண்ட் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்க்குறது கடலை மாவு. கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கடலை மாவு எக்ஸஸாக முகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆயில் செக்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணும். அதனால் பிம்பிள்ஸ், ஆக்னி வராமல் ப்ரிவெண்ட் ஆகும். ஸ்கின்னை நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கறதுனால முகத்தில் இந்த சுருக்கங்களும் ப்ரிவெண்ட் ஆகும். ஏஜ் மார்க்ஸ், ஃபைன் லைன்ஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணி கொடுத்து நல்ல யங்காக நம்ம ஸ்கின் எப்போவுமே நல்ல க்ளோயிங்காக யங்காக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும். ஸோ இப்போ இந்த கடலை மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது அப்படியே ஒரு பேக் மாதிரி உங்கள் ஃபேஸில், கழுத்தில், ஈவன் கைகள்லாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதில் கடலை மாவு சேர்க்கறதுனால சன் டேன் கிளியர் பண்ணி கொடுக்கும். ரொம்ப கருத்து போயிருந்தது, கழுத்தெல்லாம் கருத்து போயிருக்கு, இல்லை முகத்துலலாம் அங்கங்கே பேட்சாக இருக்குது, ஸ்கின் டோனே ஈவனாக இல்லைன்னா நீங்கள் இதை போட்டு விட்டிங்கன்னா நல்ல ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாகவே நல்ல பொலிவு பார்க்கலாம். ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக்கை போட்டு விட்டுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு கொஞ்சமாக தண்ணி வச்சு லைட்டாக மசாஜ் கொடுத்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் சோப் போடணும்லாம் இல்லை, இதை வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடலாம். நான் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ட்ரை பண்ண விட்டுட்டு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். இந்த பேக் நீங்கள் ப்ரிஃபரபுளாக நைட் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் போட்டு விட்டுடலாம். இதை போட்டுட்டு உடனே நீங்கள் வெயிலில் போட்டிங்கன்னா இனிமேல் உங்கள் ஸ்கின் ரொம்ப டேன் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் நைட் டைமில் ப்ரிஃபரபுளாக போட்டுட்டு நீங்கள் எப்போ வெளியில் போனாலும் அந்த டைமில் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. ஏன்னா நல்லா உங்கள் ஸ்கின்னு பிரைட்டன் ஆகும்போது கண்டிப்பாக உடனே நீங்கள் அதிகமாக சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது உங்கள் ஸ்கின் பார்த்திங்கன்னா சீக்கிரம் டேன் ஆகும். இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் வீக்லி 2 days அப்ளை பண்ணிவிட்டு வந்தாலே போதும், சூப்பர் எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இன்ஸ்டண்ட்டாக நல்ல பிரைட்டன் பண்ணி கொடுக்குறத நீங்களே பார்க்க முடியும். இந்த பேக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 விதமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸ்கின் நல்லா டைட்டன் ஆகுறதோட க்ளோயிங்கான ஸ்கின் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக் போடும்போது உங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்சரே நல்லா சாஃப்டாக மாறுறத ஃபீல் பண்ண முடியும். ட்ரையாக இருக்காது, ஸ்கின் நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக மெயின்டைன் ஆகும். சன் டேன்னால் முகம் ரொம்ப கருத்து போயிருந்தாலும் அங்கங்கே கரும்புள்ளிகள், கருமையான திட்டுக்கள் மாதிரி பேச்சஸ் இருந்தாலுமே சூப்பராக மறைஞ்சி உங்கள் ஸ்கின் கலர் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இந்த ஃபேஸ் பேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க. ஜிடி நாய்ஸ்ரீ சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.